வணக்கம். வெல்கம் டு எல்பி கிச்சன். இப்போ வந்து சோயா கிரேவி தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள்கள் தேவைங்கிறத எடுத்து வச்சுருக்கேன், பார்ப்போம் வாங்க. முதல்ல சோயாவை 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து, அதுக்கப்புறம் 10 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து நல்லா டைட்டாக புழிஞ்சு வச்சுருக்கேன், ஈரம் இல்லாமல். அதை இதில் போட்டுப்போம். அதுக்கு பிறகு குடமிளகாவை இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கணும். தேவையான மிளகாய்த்தூள், இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் சீரகத்தூள், அதுக்கு தேவையான உப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன். அதுக்கு பிறகு அதில் இது மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போடணும், அதுலேயே மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு இந்த 1 கப்பு தக்காளி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பிறகு கெட்டியான தயிர் ஒரு 3 ஸ்பூன். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன், போட்டுக்கிறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு, எல்லா மசாலாவும் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். சோயா கிரேவியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க, அது நல்லா ஊறட்டும். ஒரு அரை மணி நேரம் ஊறணும். அதில் குஸ்கா பண்ணிடுவோம் நம்ம. ஒரு 5 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டேன். நெய் காஞ்சிருச்சு. அதுக்கு 2 பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்டார் நசி, 2 பீஸ் பட்டை, 4 கிராம்பு, 4 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்டார் பூ போட்டிருக்கேன். குறிஞ்சொட்டி, நல்லா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போடுறேன். இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போடுறேன். ஓகே, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டாச்சு. அது நல்லா வதங்கணும்னா பச்சை வாசனை போனதுக்கு பிறகு இதுக்கு காரம், குஸ்காவுக்கு காரம் வந்து மிளகா பொடியெல்லாம் கிடையாது, வெறும் பச்சை மிளகா மட்டும்தான். அதுக்காக தக்காளி கம்மியாக தான் போடணும் குஸ்காவுக்கு. அதனால் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம் அதில்.
இதெல்லாம் எடுத்து வச்சிருக்க ஒரு கைப்பிடி புதினாவை சேர்த்துக்கலாம். இன்னும் பார்க்கணும். இதில் ஒரு 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருக்கோம். பக்கம் 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிட்டேன். மிளகாப்பொடி, மஞ்சத்தூள் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இது குஸ்காங்கிறதுனால அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கலாம். இல்லை, தேவையான உப்பு. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன். வெயிட் பண்ண. இந்த டம்ளரில் தான் அரிசி எடுத்தேன். இந்த டம்ளரில் தான் அரிசி எடுத்திருக்கேங்க. 2.5 டம்ளர் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். தாராளம். பாசுமதி 4.5 டம்ளர் வச்சுருக்கேன். 2 டம்ளருக்கு. மூணு ஊற்றிருக்கேன்னா இதோட 4, 4.5. இப்போ உப்பெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் அரிசி போடுறதுக்கு முன்னாடி. ஒரு கல் உப்பு தூக்கலாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுக்கிறேன். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. அரிசியை சேர்த்துடலாம். அதில் கொதிக்கிற தண்ணியில் 2 விசில் வந்தால் போதும். 2 விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பத்து முந்திரி ஊற வச்சு சுடுதண்ணியில் 10 முந்திரி சுடுதண்ணியில் ஊற வச்சு நல்லா அரைச்சி நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஊற்றிக்கிறேன். மசாலாம் தடவி 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. அடுத்து அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுருக்கேன். அந்த பேன் எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. அடுத்து வெங்காயத்தை போட்டுக்க வேண்டியதான். இதனால அடுப்பு மாற்றிக்கலாம். இன்னும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போடுறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு 1 ஸ்பூன் அதில் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். அது கொஞ்சம் பச்சை வாசனை போன பிறகு தக்காளியை சேர்த்துக்கலாம்.
கப்பு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிச்சு. கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி, ஒரு 1.5 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி. இதுக்கு தேவையான உப்பு, மசாலாவுக்கு தேவையான உப்பு. ஏன்னா ஏற்கனவே சோயாவில் நம்ம உப்பெல்லாம் போட்டு தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த தொக்குக்கு தேவையான ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டாச்சு. கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அதில் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த 1/2 அன் ஹவர் ஊறின கிரேவி போட்டுடலாம். சோயாவை போட்டுடலாம். நான் கொஞ்சம் ஊற்றுறேன், காட்டுறியா? ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சம் கிரேவி இதாக இருக்குல்ல, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலாலாம் வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிருக்கேன். சோயா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை தூவிக்கலாம். ரெடி ஆகிடுத்து. பிளேட்டில் வச்சிடலாம். ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு பிளைன் குஸ்கா, அதுக்கு சோயா கிரேவி பண்ணியிருக்கேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.